மரியாயே வாழ்க. அன்பான மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூபிலி என்ற ஓராண்டை தொடரில் இருக்கின்றோம். மாதாவை பற்றிய அரிய செய்திகளை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மரியணை கணப்போர் சேனல் கொடுத்து கொண்டு வருகிறது. இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எம்எம்ஜே அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், அதை கீழே போய்ட்டுருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. தினம்தோறும் உங்களுக்கு மாதாவை பற்றிய இந்த செய்தி அனுப்பப்படும் வாட்ஸ்அப் மூலம். அன்பானவர்களே, இந்த வாரத்தில் புனிதர்கள் மாதாவை பற்றி கூறிய மிக அழகான கருத்துக்களை தொடராக பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கும் அப்படி ஒரு அருமையான கருத்துக்கள் வர இருக்கிறது, அதை பார்க்கலாம். புனித லாரன்ஸின் ரிச்சர்ட் அவர் மாதாவை பற்றி சொல்கிறார். நம் மீட்பு மாமரியின் கரங்களில் உள்ளன. ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் சூசையை பற்றி எகிப்தியர் சொன்னதை விட அதிக மேலான காரணத்தோடு மாதாவை பார்த்து எங்கள் வாழ்வே தங்கள் கைகளில் இருக்கின்றது என்று கூறலாம். ஆதியாகமம் 47:25. அதில் பார்த்திங்கன்னா, அந்த எகிப்து தேசத்தில் பஞ்சம் வர்றப்ப பார்வோன் மன்னன்ட்ட எல்லோரும் உணவுக்காக போவாங்க. அந்த பார்வோன் மன்னன் என்ன பண்ணுவான்னா, சூசையிடம் போங்கன்னுவான். சூசை பார்வோன் மன்னனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைமை அதிகாரி. அவர் கையில் தான் எல்லா தானியங்களும் இருந்தது, பொறுப்பு இருந்துச்சு. போய் சூசைக்கிட்ட வாங்கிக்கங்கன்னுவான். அப்போ சூசைக்கிட்ட போகிறப்ப அவங்களாம் சொல்லுவாங்க, சூசையே, எங்கள் வாழ்வு உங்கள் கையில் தான் இருக்குது, எங்கள் உயிரே உங்கள் கையில் தான் இருக்குது, எங்களுக்கு தானியம் கொடுங்க சாப்பிட்றதுக்குன்னு கேட்பாங்க. அதுதான் மாதாவுக்கு பொருத்தி லாரன்ஸ் ரிச்சர்ட் சொல்கிறார். எங்கள் வாழ்வே தங்கள் கைகளில் இருக்கிறது என்று மாதாவை பார்த்து தாராளமாக கூறலாம் அப்படின்றார். வணக்கத்திற்குரிய ரெய்மண்ட் ஜோர்டான் சொல்கிறார், எங்களது இரட்சணியம் தங்கள் கரங்களில் என்று இதனையே திருப்பி கூறுகிறார். காசியான் இதைவிட அதிக உறுதியான சொற்களில், மாமரியினால் கருணை காட்டப்பெற்று காப்பாற்றப்படுவதில்தான் எல்லாருடைய மீட்பும் அடங்கியுள்ளது என்று திட்டவட்டமாக உரைக்கிறார். மாதாவால் பாதுகாக்கப்படுபவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், பாதுகாக்கப்படாதவர்கள் அழிவுறுவார்கள் என்றார் அவர், காசியான்றவர். புனித சியனா பெர்னார்தின் சொல்கிறார், ஓ ஆண்டவளே, நீங்கள்தான் இறையருளை பகிர்ந்தளிப்பவர்கள் என்பதாலும் மீட்பின் அருட்கொடைகள் தங்கள் கரங்கள் மூலமே வர முடியும் என்பதாலும் எங்கள் மீட்பு தங்களையே சார்ந்துள்ளது அம்மா அப்படின்றார். அப்போ இத்தனை பேரும் சொல்கிற ஒரே கருத்து என்னென்னா, மாதா மூலமாகத்தான் நாம் காப்பாற்றப்படுகிறோம், மாதா மூலமாகத்தான் நமக்கு மீட்புன்றாங்க எல்லாரும். ஏன்னா மாதா மூலயமாகத்தான் இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு என்ற மீட்பு வந்தது. அப்போ அவ்வளோ பெரிய கடவுளே மாதா வழியாக வர்றப்ப நாமும் அந்த தாயின் வழியாகத்தான் மீட்பை அடைய முடியும்னு இன்றைக்கு பார்த்து எல்லா புனிதர்களும் ஒரே குரலாக ஒலிக்கிறாங்க. இவங்கெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக உணர்ந்தவங்க மாதாவுடைய அருளை. அதனால தான் அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் மாதாவை எதிர்க்கின்றவர்கள், மாதாவை எதிரியாக பார்க்குறவங்க, மாதா தேவையில்லைன்னு சொல்கிறவங்களாம் இந்த கருத்துக்களுக்கெல்லாம் எதிராக இருக்கிறாங்க. அவங்க மாதாவுடைய அருளையோ அது கடவுளுடைய அந்த நியமனம், மாதாவை நியமித்த அந்த நியமனத்தையோ இவங்க எதிர்க்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்கள். மாதாவை பற்றிய செய்தியை எல்லாருக்கும் கொடுக்கின்ற தூதராக நீங்கள் இருக்க உங்களை வேண்டுகிறேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.